நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியான ஒரு ஆண்டாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையணும்னு நான் என் விஷ்ணுமாயினின் அரசை முறை தியானிக்கிறேன். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு சாரத்தில், குரு சனி சாரத்தில் தான் இந்த ஆண்டே தொடங்குகின்றது. அது மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆண்டாகவும் இது அமைகிறது. ஆத்மகாரகன் பிதுகாரகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய நிறைவான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு முழுவதுமே சூரியனுடைய பலாபலங்களைத்தான் தரப்போகின்றார். இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 பயிற்சிகளை சந்திக்க போகிறோம். ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பார்த்தீங்கன்னா வக்ரமாயி வக்ர நிவர்த்தியும் பார்த்தோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு சகாய சனியாகத்தான் படம் தருகின்றார். அவர் அர்த்தாசிரம சனியாக வந்து நிறைய அனுபவ பாடங்களை தந்து திரும்பவும் அவர் பார்த்தீங்கன்னா சகாய சனியாக வருகின்றார். சனி பகவானால் எந்தவித நன்மையும் பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்க்களம் நிறைந்த புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆண்டாகத்தான் சந்தித்தோம். இந்த ஆண்டை பொறுத்தவரை எப்படி இருக்கும் பார்க்கலாம். சோழி பிரசன்னத்தில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம், தனுசுவை பொறுத்த வரைக்கும் போராடம், தனுசுவை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 1ஆம் பாதம், ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. முதல்ல நான் சொல்லியிருக்கேன், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் சூரியன், அதே நேரம் புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாய், புதன், களத்திரகாரகன் சுக்கிரன், ராசியின் அதிபதி குருவும், அதே நேரம் 2, 3ஆம் அதிபதி சனியும் பார்க்கின்றார்கள். ஆக 4 கிரகங்கள் இந்த ராசியில் அமர்ந்து அற்புதமான ஒரு யோக பலனை தருமா என்பதை இப்போ பார்க்குறோம். தடைகளை தகர்த்து வெற்றியை பெறுவீர்கள். இந்த 4 ராசிகளும் அமைகிறதெல்லாம் எல்லாருக்கும் அமைந்து விடாது, எல்லா காலத்திலும் அமைந்து விடாது. ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் ஒரு நல்ல கட்டம் நகர வேண்டும். ஒரு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த போராட்டங்கள் நிறைவேறி நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள் வரலாம். அந்த காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டேன் என்பார்கள். அந்த காலம் இப்பொழுது கனிந்து வந்துள்ளது தனுசு ராசிக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவீர்கள். எத்தனை தடைகளை சந்தித்தீர்கள், தொழிலில், வாழ்க்கையில், திருமணத்தில், காதலில், எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகின்ற, அந்த தடைகளை எல்லாம் காணாமல் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தடை வரக்கூடாது. காரணம் என்னென்னா, தடை ஒன்றே நம்ம மனதில் வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடியது. ஒரு நிம்மதியான ஆண்டு. இந்த ஆண்டினுடைய தொடக்கமே உங்களுக்கு அற்புதமாக அமைகின்றது. புதிய தெம்பும் தைரியமும் குடிபுகும் இதயத்தில். அது மட்டும் கிடையாது, தன்னம்பிக்கை அதிகமாகின்ற ஒரு காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம், இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைகிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியான குருவை பொறுத்த வரைக்கும் 5, 12க்கு அதிபதியான செவ்வாயின் பார்வை சிறப்பான ஒரு அம்சங்க. இந்த குருவும் செவ்வாய் இருந்த இரவினுடைய பார்வை காரணம் தடைபட்டு போன எத்தனையோ தொழில்கள் அந்த தடை நீங்கி நிம்மதி பெறும். மதில் மேல் பூனையாக கலங்கிய வாழ்வுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு துறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைதல், அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அமையும். அது மட்டும் கிடையாது, சகோதர சகோதரிகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் மறையும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியினுடைய உறவு ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு அந்யோன்யம் வருவதற்கான அற்புதமான ஒரு சூழ்நிலையை குருவும் செவ்வாய் அமைத்து தருகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7, 10ஆம் அதிபதி புதன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். இந்த புத ஆதித்ய யோகம் இதுவரை பெறாமல் தவித்த தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலம், நற்காலம் என்றே சொல்வேன். ஒரு மனிதனுக்கு புதன் வரணுங்க. அந்த புதன் மட்டும் சரியா, அது சூரியனோடு சேர்ந்து வருகின்ற புதனை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி, அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள்லாம் ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற போல ஒரு நல்ல நிகழ்வை தரக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க. தனுசு ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. பாக்கியஸ்தான அதிபதினு பார்த்தீங்கன்னா சூரியனை சப்தமாக பார்ப்பதனால ஒரு யோகம். இதை சொல்லியே தீர வேண்டும். இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேருங்க. இந்த சிவராஜ யோகம் ஒவ்வொரு யோகம் இருந்தாலும் கூட இந்த சிவராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான
ஒரு ஆண்டு ஆரம்பத்திலேயே. யாருக்கு? 2026 தனுசு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி முன்னேற முடியாமல் படாத பாடுபடுகின்றான். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆனாலும் வெற்றியை பெற முடியவில்லையே, வெற்றி ஏன் கை நழுவி போகுது என்று யோசித்து பார்ப்போம்னா அதுக்கெல்லாம் காரணம் சாபம். அது எத்தனையோ சாபங்கள் சொன்னாலும் கூட, குறிப்பாக பித்திருக்களுடைய சாபம் மட்டும், எத்தனையோ சாபங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம் வாழ்வை பின்னி பிழைத்துள்ளன. அதையெல்லாம் 10 பைசா செலவு இல்லாமல் அந்த சாபங்கள் பாம்பு எப்படி தன்னுடைய சட்டையை உரிக்குது, அது மாதிரி படிப்படியாக அந்த சாப பாவங்கள் விலகுகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் போயிட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சகஸ்ரலிங்கேஸ்வரர் அவரை நாமே தொட்டு நம் கையால் பூஜை பண்ணலாம். கொஞ்சம் பாலோ பன்னீரோ தேனோ இளநீரோ நாம் வாங்கி சென்று உங்கள் கையால் ஒரு முறை அபிஷேகம் பண்ணி பாருங்கள். 2026 உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிம்மதியான ஆண்டாகத்தான் மலர்கின்றது.